கியூட் பேபி அத்தியாயம் 37. நான் உங்கள் சுராமிகா. சுபியின் அம்மாவும் அப்பாவும் அந்த சோபாவில் உட்கார எதிர் சோபாவில் பிரியாவும் அன்பும் உட்கார்ந்திருந்தார்கள். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்க பொண்ணு மாசமா இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுறா. உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம என்னோட கம்பெனில வேலை பார்க்க வந்திருந்தா. நான் அந்த வேலையை போட்டு கொடுத்துருக்கேன். இப்ப ரொம்ப முடியாம இருக்கா, அதனால வேலைக்கு அனுப்பாம வீட்டுல வச்சு பாத்துட்டு இருக்கேன். அவதான் எங்க பேச்ச கேட்காம உன்னை தேடி வந்துட்டாளே, உனக்கு என்னப்பா? பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அவளையும் சேர்த்து வச்சிருக்க. தப்பா பேசாதீங்க. நான் இப்ப சுபியை என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்க்கிறேன். எந்த எண்ணத்துலயும் தான் அவளுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேன். நான் அவளோட கணவன் கிட்ட பேசணும், அதுக்காக தான் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன் என்று சொல்லி கொண்டு இருக்கும் போதே மேலிருந்து ஒருவன் வந்தான். என்ன பார்த்து என்ன சொல்ல போற? என் பொண்டாட்டி உன் கூட வாழணும்னு சொல்ல போறியா என்று அவன் கேட்க, அடுத்த கணம் அவனை பலார் என்று அறைந்திருந்தாள் பிரியா. எப்பொழுதும் பொண்டாட்டியே தப்பா பேசாதீங்க. அவள் பக்கம் மட்டும்தான் தப்பு இருக்கா, உங்க பக்கம் தப்பு இல்லையா? நீங்க அவகிட்ட பேசி சமாதானப்படுத்தி இருக்கணும். பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பி இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் உங்க அம்மா அப்பா வரட்டும்னு நீங்க அவளை நிக்க வச்சிருக்கணும். அதை ஏன் நீங்க செய்யல? என் மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோ. அவள் எங்க போறா எங்க வர்றாங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. நானும் விட்டுட்டேன் என்னோட காதலுக்காக, அவன் மேல வச்சிருந்த காதலுக்காக. நான் அதை ஒண்ணுமே சொல்லல. ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வர ஆரம்பிச்சா. எதுக்காக இப்படி பண்ற? அது குழந்தைக்கு ஆபத்துன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவள் சொன்ன பதில், இது உன்னோட குழந்தை இல்ல, நான் லவ் பண்றேன் அவனோட குழந்தை அப்படின்னு என்கிட்ட சொன்னான் என்றாள் சுபியின் கணவன். அன்பு ஆச்சரியமாக அவனை பார்க்க, சொல்லு, உனக்கு எப்படி இருக்கும் இப்படி சொன்னா? அப்ப கூட நான் அவகிட்ட சொன்னேன், தப்பா பேசாத, அது என்னோட குழந்தைன்னு சொல்ல சொல்ல கேட்கல. என்னோட தொழில் அடிபட்டது, வருமானம் நின்னுது, அதனால சண்டை போட்டா. அவளுக்கு எப்பொழுதும் காசு வேணும் என்று சண்டை போட்டா. அதனால வந்துதான் இந்த சண்டை. டக்குன்னு ஒரு நாள் வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டா. எனக்கு ஒரு பிசினஸ் லாஸ் ஆனாலும் இன்னொரு பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியாது என்று சொல்லிக்கொண்டே அழ ஆரம்பித்தான். அவ வேணா எனக்கு காதலிக்காம இருந்திருக்கலாம், ஆனா நான் அவளை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். இப்ப கூட பரவாயில்ல, என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவளை கூட்டிட்டு போயிடுறேன். அவ இங்கு நான் இருக்க சம்மதிக்கல. எனக்கு என் குழந்தை வேணும், அவளும் வேணும் என்று அவன் கண் கலங்க அவன் தோளை அழுத்தி பிடித்த அன்பு, நானும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா வேற எங்காவது போயிருவா. அங்க யார் எங்கேயுமே அவளுக்கு ஆட்கள் தெரியாது, ஹெல்ப் பண்ண இருக்க மாட்டாங்க. ப்ளீஸ் நீங்க வந்து அடிக்கடி பேசுங்க, அவளோட மனசு மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுபியின் கணவன் திரும்பி பார்த்து, எவ்வளவு நாள் வலிய போறது, கஷ்டமா இருக்கு அன்பு, அவ இறங்கி வர மாட்டா என்றான். காதலால முடியாதுன்னு வேற எதுவுமே இல்ல, நீங்க ட்ரை பண்ணுங்க, கன்ஃபார்மா நடக்கும். என்னை விட நீங்க பெஸ்ட்னு அவளை நினைக்க வைங்க. காசுதான் முக்கியம்னு நினைக்கிற அவளுக்கு நீங்க ரொம்ப முக்கியம்னு அவளை யோசிக்க வைங்க. அதை விட்டுட்டு அவளை விட்டு பிரிஞ்சு போக நினைக்காதீங்க. சரி என்று அவனும் தலையாட்ட, செய்யறது செய்றீங்க, கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க, எனக்கு பொண்டாட்டி இருக்கா என்று சொல்லிக்கொண்டு பிரியாவை பார்த்தான். பிரியா ஓடி போய் அவனை கட்டி அணைத்து கொள்ள அவனும் அணைத்து கொண்டான். சரி, நாங்க போயிட்டு வரோம் என்று பிரியாவை கூப்பிட்டு வெளியே போக சுபியின் கணவன் அவனை கூப்பிட்டு சுபியின் அட்ரஸை வாங்கி கொண்டான். கார் போய்கொண்டே இருந்தது. அன்பு எதுவும் பேசாமல் தான் வந்தான். பிரியா தான் அன்பின் முகத்தை பார்ப்பதும் ரோட்டை பார்ப்பதுமாக இருந்தாள். பிறகு தன்னால் அடக்க முடியாமல் அவனிடம் பேச்சு கொடுத்தாள். ஏண்டி இத்தனை டைம் என்ன பார்க்கிற? என்கிட்ட என்ன கேட்கணுமோ வெளிப்படையா கேளு, நான் உன்கிட்ட எல்லாமே சொல்லுவேன். இல்ல, சுபி உங்ககிட்ட காசு இல்லைன்னு விட்டுட்டு போனா என்ன சொன்னீங்கல்ல, அதுவும் ஒரு காரணம். ஆனா அது எனக்கு நல்லதுதான். அவ சொன்னதுக்கு அப்புறம்தான் என்னோட மண்டையில தோணுச்சு. எங்க மாமா அடிக்கடி சொல்லுவாரு, அப்பெல்லாம் எனக்கு தோணல. ஆனா சுபி என்னை விட்டுட்டு போகும்போது அப்ப நினைச்ச ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு. அவ நினைக்காத அளவுக்கு நான் பெரிய ஆளா வரணும்னு நினைச்சேன். இதோ பெரிய ஆளா வந்துட்டு இருக்கேன். அதுக்கு உங்க மாமாவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல, உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா சுபி உங்களை விட்டு பிரிஞ்சு போனது நினைச்சு?
கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. ஏன் இல்ல? அதெப்படி? காதல் எப்பொழுதுமே தன்னை விட்டு போச்சுன்னா ஒரு வழி இருந்துட்டே இருக்கும்னு எல்லாரும் சொல்வாங்க. அதெப்படி உங்களுக்கு வலி இல்லாம இருக்கும்? உங்களுக்கும் வலிக்கதானே செய்யும். என் பொண்டாட்டி சில பேர் நம்ம லைஃப்ல வரும்போது அதெல்லாம் மறந்து போயிடும். அது ஏதோ ஒரு இடத்துல முள்ளு மாதிரி இருந்தது. லைட்டா குத்ததான் செய்யும். ஆனா வலிக்காது. அது ஒரு நினைவா மாறி போயிடும். தன் கூட இருக்கிறவங்க தன்னை சந்தோஷமா பார்க்கும்போது அப்புறம் எப்படி பழைய நினப்பெல்லாம் வரும் என்று அவன் சிரித்துக்கொண்டே சொல்ல, அப்பனா நீங்க உண்மையா லவ் பண்ணி இருக்க மாட்டீங்களா இருக்கும். ரியா, அந்த பேச்சை விடு. நம்ம பேச வேண்டாம். என்னை பார்த்தா பொண்ணுங்களை லவ் பண்ணி விட்டுட்டு போற மாதிரி உனக்கு தோணுதா? ஏன் அப்படி சொன்ன என்று கேட்க, இப்ப எதுக்கு ஃபீல் பண்றீங்க? சும்மா தான் கேட்டேன். நான் ஒன்றும் அவளை நினைச்சு ஃபீல் பண்ணல பிரியா. அவ என்னை விட்டுட்டு போனதுனால தான் என்னோட பிஸ்னஸையும் நான் சக்சஸ் ஆனேன். என்னோட வாழ்க்கையிலையும் நான் சக்சஸ் ஆனேன். அதை விட பெரிய தேவதை என்னோட வாழ்க்கையில இருக்கா. எனக்கு அது போதும் என்று அவன் சொல்ல, அந்த தேவதை யாரு? எனக்கு தெரியாம என்று அவள் கேட்க, உனக்கு சொன்னா புரியாது, விடு. அது எங்க அம்மா தான் என்று சொல்லி முடித்தவன், அம்மாதானா என்று சொன்னதுக்கு பின்னால் தான் அவளுக்கு நிம்மதியே வந்தது. பிரியா கார்ல இருந்து இறங்கும் வரை அன்பை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வளவு பெரிய மனசு இருந்தாலும் தன் காதலியை அவளுடைய கணவனுக்கு சேர்த்து வைக்க முயற்சி செய்கிறான், அவளுக்காக என்னெல்லாம் செய்கிறான் என்று அவள் யோசித்து கொண்டே இருந்தாள். அது தனக்கும் வேண்டும் அந்த அன்பு என்று அவள் மனம் ஏங்கியது. அன்பின் கையை சுரண்ட அவன் திரும்பி என்ன என்று கேட்டான். எனக்கு ஒரு சந்தேகம். உங்க காதல் சக்சஸ் ஆகாம இருந்தாலும் உங்க காதலிக்காக இவ்வளோ செய்றீங்க. அப்போ நீங்க தாலி கட்டின பொண்டாட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? உயிரை கூட கொடுப்பீங்களா என்று அவள் கேட்க, நான் என் பொண்டாட்டிய தங்க தட்டுல வச்சு பாதுகாப்பேன். அவளை தங்கமா ஜொலிக்க வைப்பேன். எப்பொழுதும் என்னுடைய வைரமா ஜொலிப்பா. என் உயிரே அவளாத்தான் இருப்பா. இவளுக்கு இவ்வளோ பண்றேன் நான். தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, அவளுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன் யோசிச்சு பாரு. அவள் கால் தரை தொட விட மாட்டேன். நான் அவளை எனக்குள்ள அடக்கி வைத்துக் கொள்வேன் என்று அவன் சொல்லும் போதே அவள் உடம்பு ஜிவ்வென்று ஆனது. பிரியாவிற்கு அதெல்லாம் தனக்கும் வேண்டும் என்று தோன்றியது. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுவீங்களா? உண்மையாவே அந்த தேவதை உங்க அம்மா தானா? எனக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுதுன்னே தெரியல. அசிங்கமா தோணுது என்று ஆரம்பிக்க, ஏய் பைத்தியமாடி, இப்ப எதுக்கு நீ அலற என்று சொல்லிக்கொண்டே வண்டியை ஓரமாக நிறுத்தியவன், இப்ப எதுக்கு அலறேன்னு சொல்லிட்டாளு. நீ அழுவத பார்க்கும்போது எனக்கு கோபமா வருது பிரியா. உங்க மனசுல வேற யாருமே இல்லதானே? எனக்கு காதல் என்றால் என்ன என்று தெரியாது. ஆனா உங்களை பார்க்கும்போது அந்த காதலை பத்தி நீங்க சொல்லும்போது எனக்கு காதல்னா என்னன்னு தெரியுது. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்ல வருவத சொல்லு பிரியா. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னை போட்டு அடிக்கிற மாதிரி அழுதுட்டு இருக்க. நீ அதை பாக்குற எனக்கு கோபமா வருது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சொல்லுன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு என்ன பிடிக்குமா? அவள் தயங்கியபடியே கேட்க, பிடிக்குமான்னு கேட்டா என்ன அர்த்தம் பிரியா? உன்னை எனக்கு பிடிக்கும் தான். நான் அப்படி கேட்கல. என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? என்னடி பேசுற? அப்படி கேட்கல என்கிற. அப்புறம் எவ்வளவு பிடிக்கும்னு கேட்கிற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா கேட்டது கரெக்டானா? ஆனா நீங்க சொல்றது பிடிக்குமான்னு கேட்கல நான் என்று அவள் திக்கி திணறி பேச, என் பொண்டாட்டி சில பேர் திக்கி திணறி பேச, என்ன கடுப்பேத்தாத பிரியா. வெளிப்படையா எதுவா இருந்தாலும் கேளு என்று சொல்லிக்கொண்டே அந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்தான் அன்பு. மக்களை டெய்லி மாலை 6 மணிக்கு இந்த கதை அப்லோட் ஆயிரும். உங்களுக்கு வரணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி